ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவோட டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமா யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அர்தூர் மெல்லர் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரிக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா? ஆர்தர் ஐஷர் மில்லர் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேம். அக்டோபர் 17, 1915 பிறந்திருக்கிறாங்க. அமெரிக்கன் பிளே ரைட், எஸ்ஸேயிஸ்ட் அண்ட் அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th சென்ச்சுரியில் அமெரிக்கன் தியேட்டரில் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டராக இருந்திருக்காரு. இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் மை சன்ஸ், இது வந்து 1947 எழுதியிருக்கிறாங்க. அண்ட் டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் நம்ம பார்க்க போகிற ஒர்க் வந்து 1949 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. நம்ம பார்க்க போகிற ஒர்க்கான டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேனுக்காக வந்து அவர் புலிட்சர் ப்ரைஸும் வந்து வாங்கியிருக்காரு இந்த ட்ராமாக்காக. 10th February 2005 வந்து நம்மளோட ஆத்தர் வந்து இறந்துட்டாங்க. அண்ட் இதோட மேஜரான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னா இந்த 1940s அந்த டைமிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனரி பீரியட்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ரொம்பவே வாஸ்டான ஏரியா வந்து ஸ்பீடாக வந்து வளர்ந்துட்டு இருந்தது. ஒரு மெட்டீரியலிக் சக்ஸஸ், அதாவது அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற பீப்புள்ஸ் வந்து அதிகமானாங்க. நிறைய இடங்கள்லேருந்து அமெரிக்காவை நோக்கி போனாங்க. அண்ட் பிளேஸ் ஆகணும், அங்கே வந்து ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான சக்ஸஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் அந்த அமெரிக்கன் ட்ரீம் இல்லை அப்படின்னா லைஃபே ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட். அண்ட் அமெரிக்கன் ட்ரீம், ரியாலிட்டி வெர்சஸ் எலூஷன், ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் அண்ட் ஏஜிங், சக்ஸஸ் விசஸ் செல்ஃப் ஒர்த், இது எல்லாமே வந்து இதோட மேஜரான தீமாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் பார்த்தலாமா? வில்லி லோமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு இந்த ப்ளே வந்து ஆரம்பிக்கும் போது வந்து 63 இயர்ஸாக வந்து இருக்கும். 63 வயசில் வந்து இருப்பார். அண்ட் வில்லி லோமன் தான் வந்து நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட். லிண்டா லோமன் யார் அப்படின்னா நம்ம வில்லி லோமனோட ஒய்ஃப். அண்ட் பிஃப் லோமன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லி லோமனோட ஃபஸ்ட்டு பையன் தான் வந்து பிஃப். அவருக்கு வந்து 34 வயசு ஆகும், ஆனால் வந்து அவர் கல்யாணம் ஆயிருக்காது. அண்ட் ஹாப்பி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட 2வது பையன். ஹாப்பி லோமனுக்கு வந்து 32 வயசு ஆயிருக்கும், ஆனால் அவருக்கும் வந்து ஒரு மேரேஜாக இருக்காது. 2 பசங்களுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்லி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்க, வில்லியோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் அவர். பெர்னார்ட் அப்படிங்கிறது வந்து சார்லியோட பையன். நெய்பர்ஸ் இல்லையா இவங்க வந்து பெர்னார்டும் பிஃப்பும் வந்து கிளாஸ்மேட்ஸ். அண்ட் அவங்க வந்து ஒரே ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க. பெர்னார்டு வந்து இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லாயராக இருப்பாங்க. நான் சொல்ல குட்டி குட்டி நோட்ஸாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, அப்படின்னா தான் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு விமன் கேரக்டர் வரும், அவங்களுக்கு வந்து நேம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கிள் பென் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கிள் பென் அப்படிங்கிறது வந்து நம்மளோட வில்லி லோமன் இருக்கார் இல்லையா அவரோட பிரதர். அவர் வந்து இறந்து போயிருப்பார். அண்ட் அவருக்கு 17 வயசு இருக்கும்போது அவர் வந்து வீட்டை விட்டு ஓடி போகிற மாதிரி இந்த ட்ராமாவில் வந்து இருக்கும். ஸோ அங்கிள் பென்னையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பில் ஒலிவர் யார் அப்படின்னா நம்ம பிஃப் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மில் வந்து வேலை பார்ப்பாங்க, அதோட ஓனர் தான். அண்ட் ஹாக்வார்ட் வேக்னர் அப்படிங்கிறது வந்து நம்ம லோமனோட ஓனர். அண்ட் வில்லி லோமன் இருக்கார் இல்லையா அவரோட ஓனர். ஃப்ராங்க் சாப்ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து இதோட கேரக்டர்ஸ். அண்ட் மெயினான கேரக்டர்ஸ் வந்து வில்லி லோமன், லிண்டா லோமன், பிஃப்பு, ஹாப்பி, சார்லி, பெர்னார்ட், அங்கிள் பென், இது எல்லாமே வந்து ஃபேமஸான கேரக்டர் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டரும் கூட. நம்ம டெத் ஆஃப் சேல்ஸ்மேன் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அது வந்து ஒரு அமெரிக்கன் ட்ரீம் நோக்கி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் சாப்டர் மொத்தமே வந்து இந்த ட்ராமாவில் வந்து 2 ஆக்ட் தான். 2 ஆக்டில் வந்து ஃபஸ்ட்டு சீனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அண்ட் ஃபஸ்ட்டு ஆக்டில் வந்து நம்ம வில்லி இருக்கார் இல்லையா, அதாவது வில்லி லோமன் வந்து அவரோட வீட்டுக்கு வந்து வருவார். அண்ட் வீட்டுக்கு வந்த அந்த வீடு தான் வந்து அதோட செட்டிங்காக இருக்கும். சாப்டர் 1 சீன் 1ல் ஆக்ட் 1 சீன் 1ல் 2 ஆக்ட் தான். அண்ட் சீன் 1 வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளோட வில்லி லோமன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோமன் வந்து ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேனாக இருக்கார். அதாவது அவர் வந்து ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கார். அண்ட் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் அப்படிங்கிறப்போ இங்கேருந்து அவர் வீட்டுக்கும் அவர் வேலை பார்க்குற இடத்துக்கும் வந்து ரொம்ப தூரமாக அவர் வந்து அலைஞ்சிட்டு வராரு. அண்ட் அந்த இடத்துல இருந்து ஒரு வீட்டுக்கு வந்து வராரு. வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருக்லைன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இருக்குது. அண்ட் இப்போ வந்து அவருக்கு வயசு 63. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இப்போ சேலரி கிடையாது, ஒர்க்கிங் கமிஷனுக்காக தான். இப்போ வந்து சேலரினா மந்த்லி நமக்கு வந்து இவ்வளோ சேலரின்னு கொடுத்துருவாங்க. இப்போ கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளை வந்து நம்ம விற்றோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து அதுக்கான கமிஷன் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவரை வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து அவரோட சேல்ஸ் ட்ரிப் வந்து ஃபெயிலியர். ஏன்னா அவர் ஒரு பொருள் கூட வந்து விற்கலை. ஸோ ஃபெயிலியர் தான். அவரோட சன் தான் வந்து பிஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு லேபரிங் ஃபார்மில் வந்து வேலை பார்த்தான். அண்ட் அந்த ஃபார்மில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த வேலை பார்க்குறதுல வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ வந்து லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால அவனோட வீட்டுக்கே வந்து அவன் திரும்பி வந்துடுறான். ஆனால் வில்லி வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பையன் வந்து பொட்டென்ஷியலாக ஏதோ வந்து பண்ண போகிறான் அப்படிங்கிறத வந்து நினச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சன் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பிக்கு வந்து 32 வயசு அப்படிங்கிறத பார்த்தோம்ல. அவன் வந்து ஒரு அசிஸ்டண்ட் பையராக இருக்கான். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து நம்மளோட ஹாப்பி வந்து ஒரு அசிஸ்டண்ட் பையராக இருக்கிறான். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறத விட வந்து வெளியே போயிட்டு அப்படி வேலை பார்க்குறது தான் வந்து அவனுக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி வந்து இருக்கான். அண்ட் நம்மளோட வில்லி லோமன் இருக்கார் இல்லையா, வில்லி லோமன் வந்து இப்போ கிச்சனில் இருக்கிறாரு. அவரோட வீட்டு கிச்சனில் இருக்கும்போது அவருக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் இருப்பார். அந்த பிஸ்னஸ் ட்ரிப் வந்து அவருக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து அவருக்கு வயசாகிடுச்சு. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே ட்ரீமிங், அதாவது ஹாலுசினேஷன் வந்து இருக்கும். அதாவது இவர் வந்து பழைய காலத்துக்கும் போயிட்டு வருவார், இப்போ ப்ரெசென்ட்லேயும் இருப்பார். பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டை வந்து சேர்த்து வச்சு வந்து அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். எப்போ பாஸ்ட்டில் இருக்கார், எப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கார் அப்படிங்கிறதே வந்து தெரியாத அளவுக்கு வந்து இவர் வந்து இப்போ இருக்கிறாரு. அண்ட் அந்த பிஸ்னஸ் ட்ரிப் அப்போ வந்து ஹாப்பியும் பிஃப்பும் வந்து ரொம்பவே வந்து சின்ன பிள்ளைங்க, யங் பாய்ஸாக இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க அப்பாவை வந்து ஒரு ஹீரோ மாதிரி பார்த்தாங்க. அதாவது வில்லி லோமனை வந்து ஹாப்பியும் பிஃப்பும் ஒரு ஹீரோ மாதிரி பார்த்தாங்க. அண்ட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. டோட்டலாக வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. சின்ன பிள்ளையில எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா ஹீரோ மாதிரி தானே தெரிவாங்க. அண்ட் இப்போ வந்து அது வந்து மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அண்ட் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பக்கத்து வீட்டுக்காரரான சார்லி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேன். அண்ட் அவரோட பையன் இருக்கார் இல்லையா, பெர்னார்டு வந்து ஒரு சீரியஸான ஸ்டூடெண்ட்டாக வந்து இருக்காங்க. அண்ட் நேச்சுரலாக வந்து நம்மளோட வில்லி லோமனுக்கு வந்து என்ன அப்படின்னா, இவங்கள வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க. அதாவது சார்லியோட அவரையும் அண்ட் அவரோட பையனான பெர்னார்டோட பிஃப்பையும் ஹாப்பியையும் வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் அவர் வந்து கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்படி இருக்காங்க, நம்ம அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியே வந்து நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறத வந்து இவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டார். அண்ட் அவர் மனசில் வந்து ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிண்டா இருக்காங்க இல்லையா, லிண்டா லோமன் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு, அதுவும் இல்லாமல் சேலரி கிடையாது, கமிஷன் தானே. ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலையை பேசாமல் மாற்றி இங்கே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம லோமன் இருக்காங்க இல்லையா, லிண்டா லோமன் வந்து இவருக்கு வந்து ரொம்பவே லாயலாக இருப்பாங்க. ஆனால் நம்மளோட வில்லி லோமன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்டன், அதாவது அவர் சேல்ஸ்மேன் இல்லையா, ட்ராவலிங் சேல்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கும். ஒரு விமனோட வந்து அவர் வந்து லிவ் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த இடத்துல. அண்ட் இது வந்து முன்னாடி இப்போ நடந்ததில்லை. அவர் வந்து ஹாலுசினேஷனில் போயிட்டு வராரு இல்லையா, அதில் வந்து இருப்பார். அண்ட் சார்லி வந்து வந்திருப்பார். யாரை மீட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வில்லி லோமன் வந்து எப்படி இருக்கார், இப்போ வந்து அவர் ஓகேவா அப்படிங்கிறத வந்து அவர் பார்க்க வந்திருப்பார். அண்ட் 2 பேருமே வந்து கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அண்ட் கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பிரதரான பென்னை பற்றி வந்து சொல்லுவார். நான் சொன்னேன் இல்லையா, பென் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி லோமனுக்கு வந்து
ஒரு பிரதர் உண்டு. அந்த பிரதர் பார்த்தீங்க அப்படின்னா 17 வயசுல வந்து அவர் வீட்ட விட்டு போவாரு. அவருக்கு வந்து ஒரு டைமண்ட் ஃபார்ச்சூன் கிடைக்கும். அதாவது அந்த வைர சுரங்கம் மாதிரி கிடைக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காலயும் வந்து அலாஸ்காலயும் வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். அண்ட் சார்லி வந்து என்ன அத பத்தி வந்து நம்மளோட பென்ன பத்தி வந்து வில்லி லோமன் அவரோட பக்கத்து வீட்டுக்காரரான சார்லிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் சார்லி வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லி லோமனுக்கு வந்து வேலை கஷ்டமா இருக்குன்னு தெரியும். ஸோ வந்து நீங்க வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேலை குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா வந்து இவரோட வெட்டி பந்தானால என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாரு. ஆனா நம்மளோட சார்லிட்ட தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குவாரு. அவரோட ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்காக. வில்லி வந்து என்ன பண்றாருன்னா, இன்னும் பென்ன வந்து கம்பேர் பண்ணாரு. அவர் வந்து இப்போ இறந்து போயிட்டாரு. அவரோட பிரதர் வந்து இப்போ இல்ல. ஆனாலும் அவனுக்கு வந்து ஒரு லக்கு கிடைச்சிட்டு அவன் வந்து அதே மாதிரி போயிட்டான். இப்பவும் வரைக்குமே வந்து ஒரு பேக் யார்ட் அவங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த பேக் யார்ட்ல வந்து அவர் பிரதரோட உட்காந்து வந்து அவரு பேசிட்டு இருப்பாரு. ஏன் பென்னோட வந்து அவர் வந்து பேசிட்டு இருப்பார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாலுசினேஷன்ல இருக்காரு இல்லையா? அவர் வந்து உயிரோட இருக்கிற மாதிரியும் இவர்ட்ட வந்து பேசுற மாரியும் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். அண்ட் லிண்டா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இவ அப்பாவுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 2 பசங்ககிட்டயுமே சொல்றாங்க. அண்ட் அவங்க வந்து இன்னொன்னே ரிவீல் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து உங்க அப்பா வந்து சூசைட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, கார் கிராஷாவும் இது பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து இன்ஹேலிங் கேஸ் இருக்கு இல்லையா? கேஸ் அந்த ஹீட்டர்லேருந்து ஓப்பன் பண்ணி சாகுறதுக்காக வந்து முயற்சி பண்ணியிருப்பாரு. ஆனா வந்து அவர வந்து காப்பாத்திருவாங்க. அண்ட் பிஃப் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அவரோட வீட்டிலேயே இருந்துட்டு அண்ட் மணி வந்து வாங்கலாம். அவரு முன்னாடி வேலை பார்த்தாரு இல்லையா? அந்த எம்ப்ளாயர்ட்ட வந்து பில் ஒலிவர் அதாவது நம்ம பார்த்தோம்ல அவரோட ஓனர் வந்து பில் ஒலிவர். அவர்ட்ட இருந்து வந்து நம்ம கொஞ்சம் பைசா லோன் வாங்கி ஒரு ஸ்போர்ட்டிங் குட் பிஸ்னஸ் அதாவது அந்த ஃபுட்பாலு அண்ட் பிளேயிங் திங்ஸ் எல்லாமே வச்ச ஒரு கடை. அந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் உள்ள கடைய வந்து ஒரு பிஸ்னஸ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பிளான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவரோட தம்பியும் அவரும் சேர்ந்து பிளான் பண்ணலாம், வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினச்சிருப்பாரு. இவர்ட்ட வந்து மணி கேட்கலான்னு. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வில்லி இருக்காங்க இல்லையா? நம்ம வில்லி லோமன் வந்து என்னன்னா அவருக்கு வந்து இந்த ஐடியாலாம் பிடிக்காது. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதுக்கு இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அகெயின்ஸ்ட்டா பேசுவாரு. நெக்ஸ்ட் டே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிண்டா வந்து ஆர்க்யூ பண்ணுவாங்க. வில்லிய வந்து நீங்க வில்லி பசங்ககிட்ட வந்து அவங்க சொல்லிடுவாங்க. அப்பாவுக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ வந்து இவரு ஆர்க்யூ பண்றாங்க. யார் கூட ஆர்க்யூ பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லி லோமன் கூட வந்து ஆர்க்யூ பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, லிண்டா சொல்றாங்க, இப்போ வந்து நீங்க உங்களால அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வர முடியலல்ல, அதனால உங்க ஆஃபீஸ்ல இருந்து நம்ம வீட்டு பக்கத்துல அதாவது நியூயார்க்லயே வந்து ஏதாவது ஒரு ஜாப் கேளுங்க. நம்ம வீட்டு பக்கத்துலயே வந்து நீங்க கேளுங்க. நீங்க அலைய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர்ட்ட போறாங்க ஹாக்வர்ட்ட வந்து நம்ம வில்லி லோமன் போறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து வேலை பார்த்தது போதும். நீங்க வந்து வீட்டிலேயே இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அண்ட் வில்லி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மணி கேட்பாரு. அண்ட் சார்லியோட ஆஃபீஸில் வந்து அவர் கொஞ்சம் மணி கேட்டிருப்பார். எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து வேலையும் போயிடுச்சு. வேலையிலேருந்து அவர தூக்கிட்டாங்க. அவரோட வீட்டு செலவுக்காக வந்து அவரு பணம் கேட்குறாரு. அண்ட் அவரோட ஆஃபீஸில் தான் நம்ம சார்லி ஆஃபீஸில் தான் வந்து அவர் பணம் கேட்பாரு. அப்போ வந்து அவருக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லியோட பையன் பெர்னார்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லாயரா இருக்கான். ஆனா ஒன்ஸ் அப்பான் அ டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிஃப் இருக்கான் இல்லையா? வில்லியோட பையன் வந்து ஒரு ஸ்கூல் ஃபுட்பால் பிளேயர். அதாவது அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு மாஸான ஒரு கெத்தான ஆளா இருந்திருப்பான் ஃபுட்பால் பிளேயர்ல. ஆனா இப்போ வந்து அவன் வந்து ஒரு அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கான். இப்போ பிஃப்பும் ஹேப்பியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஃப்ராங்க் ஹாப் ஹவுஸ்ல வந்து ஒரு டின்னருக்காக வந்து அவங்க அப்பா கூட வந்து போயிருப்பாங்க. போயிட்டு இவங்க வந்து அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து அந்த மீட்டிங் எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் பத்தி வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து கிளம்புவாங்க. ஆனா அந்த மீட்டிங்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஒலிவர் இருக்காங்க இல்லையா? ஆல்ரெடி வந்து அவர் கைய விரிச்சிருப்பார்ல, பணம் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பணம் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவாரு நம்ம விஃப்னா, அவர்ட்ட இருந்து வந்து ஒரு பெண்ண வந்து ஸ்டீல் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அதாவது திருடிட்டு வந்திருப்பாரு.
அண்ட் ஹாப்பி வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்து அப்பாவை வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவான் நம்மளோட வில்லிக்கு. என்னென்னா நம்ம வந்து இதுதான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி வந்து நம்மளோட வில்லி லோமனுக்கு வந்து வேலை போயிருக்கும். ஸோ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு தான் வந்து ஒரு வேலை போயிடுச்சு. ஸோ நீங்களாவது யாராவது வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டே தெரியாமல் அப்பா பாட்டுக்கு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களுமே வந்து அவரை வந்து அங்கே விட்டுட்டு இவங்க 2 பேருமே வந்துடுவாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அண்ட் அவரை வந்து அங்கே விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்போது என்ன நடக்கும்னா, அவருக்கு வந்து ஒரு நம்மளோட இவர் இருக்கார் இல்லையா, அந்த பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடும்போது பெர்னார்ட் வந்து சொல்லியிருப்பான், உங்களோட பையன் வந்து உங்கள் மேலே ரொம்ப தான் அன்பாக இருந்தான், எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் ஒரு நாள் உங்களை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் போயிட்டு அவன் திரும்பி வந்ததுக்கப்புறம் அவனோட ஆக்டிவிட்டீஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ தான் அவர் வந்து நம்மளோட வில்லி லோமன் வந்து ரீகால் பண்ணுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு அஃபேர் இருந்தது இல்லையா பாஸ்டனில். வில்லி லோமன்கிட்ட வந்து நம்ம பிஃப் வந்து ஒரு நாள் பார்க்க வருவான். ஹை ஸ்கூலில் அப்போ வந்து அவன் பார்க்க வருவான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் வந்து அவன் ஃபெயில் ஆகிருப்பான். அப்போ வந்து பாஸ்டனில் வந்து ஹோட்டல் ரூமில் வந்து பார்க்க வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து இன்னொரு விமனோட அஃபேரில் இருக்கிறத வந்து பார்த்துருவாங்க. ஸோ அன்னையிலேருந்து வந்து அவரோட லைஃபே வந்து தலைகீழ மாறிடும். அப்பாவை ஹீரோவாக நினச்சவர் வந்து அவரோட ட்ரீம்ஸையே அப்படியே வந்து விட்டுருவார். அண்ட் அப்பாவை வந்து அதுலேருந்து மதிக்கிறதுல அவர் மேலே உள்ள அன்பு எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து போயிருக்கும். ஸோ பிஃபோட லைஃபே வந்து தலைகீழ மாறியிருக்கும். இதனால தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிஃப் வந்து இப்படி ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளோட வில்லி தான். அவர் வந்து வாஷ்ரூமில் இருக்கும்போது வந்து அந்த பாஸ்ட்டை வந்து அவர் வந்து திங்க் பண்ணி பார்ப்பார். அண்ட் பிஃப்பும் ஹாப்பியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. லிண்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவை ஏன் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரோட பிஹேவியர் வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. வில்லி வந்து பேக் யார்டில் வந்து உட்காந்துட்டு மிட் நைட்டில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட் அதாவது செடி நட்டிட்டு இருப்பார். நட்டிட்டு என்ன பண்ணுவார்னா, அவரோட பிரதரோட அவர் பேசுவார்ல பேக் யார்டில் உட்காந்து அந்த கோஸ்ட் பிரதர் கூட வந்து பிளான் பண்ணுறாரு. என்னென்னா ஒரு $20,000 வந்து நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வேணும், நம்ம வந்து மணி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் பிஃப் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அந்த அமெரிக்கன் ட்ரீமை வந்து அக்செப்ட் பண்ணலை, நம்ம வந்து ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கோம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து அழுதுகிட்டே வந்து சொல்லுவான். அந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து அழுதுகிட்டே வந்து சொல்லுவான். அண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஃபெயிலியர் ஆனது அந்த அமெரிக்கன் ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியல, ஒரு நல்ல செட்டில்டான ஆளாக வந்து இருக்க முடியல அப்படிங்கிறதுனால தன்னோட குடும்பத்துக்காக வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெள்ளி லோமன் வந்து அவரோட கார் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ணிப்பார். ஒரு கார் கிராஷ் பண்ணி அவரே சூசைட் பண்ணிப்பார். அண்ட் என்ன நடக்கும்னா, அவரோட ஃபியூனரலுக்கு வந்து யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, நம்மளோட சார்லி அண்ட் பெர்னார்டு, அப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸான 3 பேர் மட்டும்தான் வந்து இருப்பாங்க. வேறு யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. அண்ட் எதுக்காக அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன், அது மட்டும் இல்லாமல் தனக்குள்ளே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டியான காம்ப்ளெக்ஸ் உள்ள ஆள். இவரோட ஃபியூனரலுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்காக வந்து அவங்க வந்து லோன் போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த லோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த கடனை எல்லாமே அடைச்சி முடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அந்த வீடு வந்து சொந்தமானதை வந்து அவங்களுக்கு வந்து சொந்தமாயிடுச்சு. பட் அந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வி ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிண்டா வந்து சொல்லுவாங்க. வீடு நமக்கானதாக ஆயிடுச்சு, பட் இந்த வீட்டில் தான் வாழ்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதோட இந்த நாவலை வந்து முடிப்பாங்க. அண்ட் இவ்வளோ தான் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.